அந்த பதிவு வந்து ரொம்ப காட்டமான ஒரு பதிவு. அதாவது வேட்பாளர் தேர்வு நடக்கும்போதே அவங்க வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் பொதுவெளியிலேயே இந்த வேட்பாளர் தேர்வு வந்து காசு கொடுக்குறவங்களுக்கு கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, இது மாதிரி காங்கிரஸ் கட்சியில் நடந்ததே இல்லை, இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அப்போவே பதிவு பண்ணாங்க. செல்வ பெருந்தகை சத்தியமூர்த்தி பவனில் இருக்கார். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ராகுல் காந்தியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க. உங்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்தியை ரொம்ப நல்லா தெரியும். வழக்கமாக பிரவீன் சக்கரவர்த்தி தான் இப்படி ட்வீட் போடுவார், இல்லை மாணிக்கம் தாகூர் தான் ட்வீட் போடுவார். ட்வீட் பண்ணி ஒன்று சொல்லியிருந்தார், அந்த கார்ட்டூன் போட்டிருந்தார். ஆமாம், இது எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்ககிட்ட போய் நீங்கள் நேரடியாக சொல்லி கர்கே கிட்டேயும் ராகுல் காந்திகிட்டையும் சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து ராகுல் டீம்லேருந்து வந்தவங்கன்னு தான் எப்போதுமே வந்து ஜோதிமணி தங்களை வந்து சொல்லிப்பாங்க. அப்போ ராகுல்கிட்ட நேரடியாக சொல்லி இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே வந்து நமக்கு தப்பாக இருக்குது, இது வந்து சரியில்லை, நமக்கு வெற்றி பெறக்கூடியதாக இல்லை, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை வந்து பறிபோகுது, நான் வந்து ஜனநாயகவாதி, நான் வந்து மதசார்பற்ற அல்லது ஜாதிகளில் சார்ந்து இயங்கக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஜோதிமணி சொல்லியிருந்தால் ராகுல் இமீடியட்டாக கேட்டிருந்திருப்பார். ஏன்னா ராகுலினுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகிருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அது வந்து 100% அதை வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா காங்கிரஸ் கடைசி வரைக்கும் இவ்வளவு தூரம் ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி இழுத்தடிக்கிறதுக்கான காரணமே ராகுல் கிட்டேருந்து வெளியில் வரணுன்றதா. ஸோ ராகுல் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா முடிவுகளையும் சீக்கிரமாக எடுத்துட மாட்டார். முடிவுகள் தாமதமாகிறதுக்கான காரணம் அலசி ஆராய்ந்து அதை வந்து ஒர்க் பண்ணுறதுனால. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.